ஸோ இதனால தான் நம்ம எம்பிஏ எடுக்கிறோம். ஸோ எம்பிஏல என்னெல்லாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் 2001 to 10 இருக்கட்டும், 2007க்கு அப்புறம் டெக்னாலஜி சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு இப்போதைக்கு. ஸோ இப்போ யாருக்காவது இந்தியாவோட பெர் கேப் டைம் சொல்லலாம் தெரியுமா? இந்தியா பெர் கேப் டைம் ஜிடிபி பேசுங்க. பெர் கேப் டைம் ஒருத்தவங்களோட சராசரி வருமானம் கம் அரௌண்ட் 2.8 2,800 rupees. கரெக்ட், அதுதான் வரும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக 1,500 700 அப்படி தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் 7 இயர்ஸில் இந்த பெர் கேபிட்டல் இன்கம் 2,800 3,000 போகும். ஏன் இன்ஃப்ளேஷனாக இருக்குல்ல, ஜென்ரேட்டிவ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஸோ நம்ம ஜாப்ஸ் போகணும்னு கேட்டால் ஜாப்ஸ் போக கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏஐ வந்து ஒரு டூல், நம்ம ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈஸி பண்ண தவிர நம்ம கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்காது. ஸோ நாளைக்கு சிபிக்கிட்டையும் சக்தி கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, எப்போ வந்து நம்ம ஒர்க்கில் வந்து எக்ஸல் ஆக முடியும்? எனி ஐடியா? ஒரு ஒர்க்கில் இருக்கோம், நமக்கு எப்படி ஒர்க் கிடைக்கும், எப்படி நம்ம எக்ஸல் ஆகும்? ஒர்க்கில் வந்துட்டு புதுசாக தட்ஸ் ஒன் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர். பட் எப்படி சொல்லணும்னா, நீ எப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு ப்ராப்ளம் சால்வராக இருக்கியோ, எப்போ ஒன்றாலும் கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில், பழைய ஜென்ரேஷனில் வந்து நம்ம அப்பா அம்மா படித்த காலத்தில் வந்து படிக்கிற ஆள் கம்மியாக இருந்தாங்க. ஏன் கம்மியாக இருந்தால் அப்போ நினச்சா படிச்சிருக்கலாம், இந்திய லெவல் பாப்புலேஷன் அப்போ இருந்தால் படிச்சிருப்பாங்க. பட் வந்து டெக்னாலஜி வந்து கம்மி. இப்போ ஒரு கோர்ஸ் எங்கேயோ வருது, திருநெல்வேலியோ இல்லை சென்னையிலையோ பெங்களூர்லையோ டெல்லியில் எங்கேயோ வருதுன்னா நமக்கு அடுத்த நிமிஷம் வந்துடுது, இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஏன்னா கூகுளில் கலிஃபோர்னியாவில் தான் கோர்ஸ் அவங்க வந்து டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, நமக்கு இங்கே தெரியுது. பட் அந்த டைமில் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும்தான். அதெல்லாம் அத்தனை பேர் அவங்க எஜுகேட் ஆகல, அத்தனை பேர் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே வர முடியல, அதனால எஜுகேட் ஆக மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் 7 இயர்ஸில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் சரி எல்லாம் தெரியும், இந்தியா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு புஷ் ஆகும். ஸோ நிறைய விஷயம் நான் சொல்லுவேன், ஜென்ரேட்டிவ் எல்லாமே எடுக்கிறதுனால நமக்கு எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், உன்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ என் கம்பெனி ஒரு இது போயிட்டுருக்கு, நம்ம வந்து 100ல் 101 இருக்கக்கூடாது. நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், கம்பெனிக்கு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியில் இன்றைக்கி வர ஜென்ரேஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க்குன்னு ஒன்று வச்சுக்கவே மாட்டேன். அந்த கம்பெனி எனக்கு தேவையும் இல்லை. ஒரு டைப்பிஸ்ட்டோ ஒரு இதுவாக எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு MBA வந்து எடுத்து நான் 50,000 60,000 தரணும்னு அவனுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம நினைப்போம் எனக்கு 50,000 60,000 தராங்கன்னு சொல்லிட்டு. பட் அவனோட கம்பெனிஸ்லேருந்து அவனோட பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ சக்திக்கு 50,000 கொடுத்துட்ருக்கேன், 60,000 கொடுத்துட்ருக்கேன்ட்டு. ஸோ அவன் அந்த அளவுக்கு அவன் வேலை உங்ககிட்ட வாங்கணும். ஸோ நம்ம வந்து அவங்க அப்படியே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியணும், இல்லைனா ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும், இல்லைனா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். இது 3ல் ஏதாவது நம்ம எக்ஸலாக இருந்தோம்னா கண்டிப்பாக கம்மிங் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஈஸியாக கிராக் பண்ணி உள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? ஸோ இதுதான் வந்து கரியர் மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ என்னெல்லாம் ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ இருக்கிற மார்க்கெட்டை? இப்போ நான் சொன்ன ஒரு 20 LPA ஒரு கம்பெனி வந்திருக்கு, 16 LPA 10 LPA. ஸோ அவன் அவ்வளோ கொடுக்கணும்னா 10 LPA கொடுக்கணும்னா பர் இயருக்கு எவ்வளோ ஆச்சு? 1 crore 20 lakhs. 1 crore 20 lakhs நம்ம கொடுக்கணும்னா அப்படி எந்த அளவுக்கு ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் லீடர்ஷிப், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே நம்ம பண்ணணும்னு இல்லை, த ரைட் டேரக்ஷன் நம்ம கொடுக்க தெரியணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண பேஸில் இருந்து சொல்லுவேன். ஸ்டார்ட் உனக்கு நல்ல பொசிஷன் கிடைக்குது, தட்ஸ் வெல் அண்ட் குட், அது நமக்கு நம்ம நேரம் எல்லாமே சொல்லுவோம். பட் கிடைக்கலன்னா கோரில் பேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி ஜாப் வந்து 2 years தான், எவ்வளோ மேக்ஸிமம் 2 years தான். அதுக்கப்புறம் டக்குனியாக நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன் போயிடுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, பொசிஷன் எல்லாமே. ஸோ அந்த 2 years வந்து டெடிக்கேட்டாக யார் அந்த 2 years வந்து யார் என்ன சொல்லி வேலை செஞ்சாங்க, எனக்கு இந்த ஒர்க்கில் அது இருக்குது இது இருக்குன்னு பார்க்கவே கூடாது. எப்போ அந்த ஒர்க்கில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியோ, எப்போ நீ ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே உனக்கு அந்த ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்குது தெரியுது, அதெல்லாம் லீடராக மாறும். நீ ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற நீ வந்து சொல்கிற, சரி சார் இது வந்து ஒரு தப்பு இருக்குது, ஏன்னா இது பண்ண முடியாதா, இதில் நீங்கள் பண்ணுறது இருக்கிறமே கேண்டிடேட்ஸ் இப்படி அப்ரோச் பண்ணால் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கிற ப்ராசஸில் ப்ராப்ளம் சால்வ் க்ரியேட் பண்ணுறேன். இல்லாத விட்டுட்டு நான் சொன்னேன், நீங்கள் இந்த 10 எக்ஸலில் 10 போட்டு வாங்க, 10 மட்டும் போட்டு வந்து வச்சுக்கோங்க, நீ திருப்பி ஒர்க்கராக தான் இருக்கும். நீ இன்னும் முன்னேறி 10-15 வருஷம் ஆகும். ஸோ இந்த இருக்கிற ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டியூஷனே எடுத்துக்கோங்களேன். இப்போவும் வந்து PhD முடித்தவங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தவங்க, MBA எல்லாம் எடுக்கிறவங்க இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. பட் ஐ எம் ஈக்குவல் டு தேர் பே. ஆனால் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் தான். ஐ எம் ஒர்க்கிங் டு தி டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில். ஸோ அவங்க எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவ்வளோ ப்ரோசஸ் பண்ணி இவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் பண்ண அவசியம். ஸோ வென் வி ட்ரை டு கிரியேட் வேல்யூ கிரியேட் பண்ணுற, நம்ம அவங்களுக்கு மெம்பர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐடியா ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் டாட்டாவோட அந்த PA ஒரு பையன் இருக்காங்க, ஷாந்த் எக்ஸாம்பிள். ஸோ அதுதான். ஸோ வென் அது வந்து எப்படி கொண்டு போகிறோன்னு ஒரு இது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸை பைபாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது.
இந்த டேர்ம்ஸ் நம்ம அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட்டு ப்ரூவ் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் க்ரோத் எப்படி இருக்கணும்னா தினமும் நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒர்க்கில். இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணுறோம் ஓகே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் டைம்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கிறதா இருக்கும். சரி, நீ என்ன வேலை சரி அது என்னென்ன அப்டேட்ஸ் போய்ட்டு நமக்கு எப்பவுமே தெரியும். ஹெச்ஆர் இருக்கோ, மார்க்கெட்டிங் இருக்கோ, எது இருக்கோ அது இருக்கிற அப்டேட்ஸ் எனக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்பவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணும். இப்போ என்ன மார்க்கெட்டில் போய் அதுமாதிரி டெக்னாலஜி கூட எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது மர்ஜாகவே இருக்கணும். டெக்னாலஜியில் என்ன போயிட்டு இருக்கு. ஈவன் இப்போ நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணோம்னா கூட இப்போ இன்ஸ்டாகிராம் என்ன ஃபேமஸாக கேப்கட் யூஸ் பண்ணுறாங்க, பிஎன் யூஸ் பண்ணுறாங்க, அது கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டக்குனு ஒரு தம்ப்நெயில் எடுத்து போகணும் நமக்கு என்னென்னு தெரியணும். திருப்பி நமக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், சரி ஆடியோ MP3 இப்போ என்ன வெப்சைட் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கூடா